ஆமா, அந்த சண்டைக்கு ராதாவும் காரணம்னு சொன்னியே, அதுக்கு என்ன காரணம்? தொட்டதுக்கெல்லாம் ராதாக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு கேட்கவே எரிச்சலா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ராதா மேடமும் விசசாரும் ஒன்னா சேர்ந்தாதான் எங்க கல்யாணம் நடக்குங்கிறது நிலைமை. நானும் விஷத்தை குடிக்கிற வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இப்ப கல்யாணமும் முடிச்சாச்சு. குடும்பம் நடத்துறத விட்டுட்டு ராதாக்கா வீட்லயே விஷம் வச்சுட்டாங்க, அவங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. நான் ராதா மேடம குத்த சொல்லவும் அவருக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. அவர் உயிருக்கு ஆபத்து ஆயிடுன்னு சொல்றேன். போற இடத்துல ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ராதா மேடமால என்ன பண்ண முடியும்? அவங்களுக்காக உசிரை கொடுப்பேன்னு வசனம் பேசுறாரு. அவங்களுக்காக உயிரை கொடுக்கிறவர் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணணும்? ராதா மேடத்துக்கே தம்பியை இருந்திருக்க வேண்டியதானே. இன்னைக்கு காலையில ஒரு சம்பவம் மேடம். ஒருத்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துக்கு பின்னாடி நின்னு வீட்டையே நோட்ட விட்டுட்டு இருக்கான். நான் பயந்து போய் கதவு சத்த போனா அவன் வீட்டை பார்த்து ஓடி வரான். நான் உடனே கதவு உள்ள சாத்திட்டேன். அந்த நேரம் நல்ல வேளை இவர் வந்ததும் அவன் பயந்து ஓடிட்டான். இவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா என்ன வெளியே போக விடாம தடுக்கிறதுக்கு போய் சொல்றியான்னு என்ன கேள்வி கேக்குறாரு. வந்தது கோவம், பெரிய சண்டை ஆயிடுச்சு. காலையிலயும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. ராதா மேடம் பத்தி தப்பா பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணுமா? இது எப்படி இருக்கு? நான் உண்மையை தானே சொன்னேன், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்ன மேடம் அமைதியாயிட்டீங்க? நான் பண்ணது தப்பா? ராசாத்தி, முருகன் கிட்ட எனக்கு ஆதரவா நீ பேசினல்ல, அது எனக்கு சந்தோஷம்தான். முருகன் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கட்டும், போலீஸ் கிட்ட ஒப்படைக்கட்டும், அதை பத்தி எனக்கு துளி கூட பயமே இல்லை. ஏன்னா நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லையே. முருகன் என் மேல இருக்கிற பழைய கோவத்துல அப்படிலாம் செஞ்சிட்டு இருக்கான். உண்மையில யார் இதை செஞ்சாங்கன்னு தெரிய வரும்போது அவன் என்ன புரிஞ்சுப்பான். அதனால அவன் என்ன சந்தேகப்படுறதையோ கோவப்படுறதையோ நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா நீ ராதாவை பத்தி குறை சொன்ன பாத்தியா, அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஆமா ராசாத்தி, முருகன் எப்படி இருந்தான் தெரியுமா? கபாலின்னு பொம்பளைங்க தாலி செயின் பறிக்கிறவன் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தான். ராதா தாலி சரட அறுத்ததே உன் புருஷன் தான். அதனால கழுத்து அறுபட்டு ராதா சாகர நிலைமைக்கு போயிட்டான். முருகன் அந்த தாலி சரட கொண்டு போய் தங்கச்சி கல்யாணத்தையே முடிச்சிட்டான். ஒரு ஊம பொண்ணோட கழுத்துல தன் தாலி சரட கிடக்கிறத பார்த்து மனசு இறங்கி அந்த தாலி சரட அவளுக்கே கொடுத்துட்டு முருகன் மேல போட்ட கேஸையும் வாபஸ் வாங்கிட்டு அவனுக்கு தான் அப்பள கம்பெனில ஒரு வேலையும் போட்டு கொடுத்து இன்னைக்கு உங்க கல்யாணத்தையும் இந்த அளவுக்கு நடத்தி வச்சிருக்கான்னா அவளை முருகன் தெய்வமா தானே நினைப்பான். உனக்கு தெரியுமா, அந்த தாலி சரடால ராதா தன் புருஷனையே பிரிஞ்சு போக வேண்டியதா போச்சு. அதனாலதான் ராதாவையும் அவ புருஷனையும் சேர்த்து வச்ச பின்னாடிதான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவன் உறுதியா இருந்தான். அப்படிப்பட்டவன் கிட்ட நீ ராதாவை பத்தி குத்தம் சொன்னா அது அவனால ஏத்துக்க முடியுமா என்ன? நானே ராதாவுக்கு துரோகம் பண்ணவதானே. என் தப்ப உணர்ந்து ராதா என்ன மன்னிச்சு ஒரு ஃப்ரெண்டா ஒரு சகோதரியா என்னை ஏத்துக்க மாட்டாளான்னு தானே நானே அவளை சுத்தி சுத்தி வரேன். ஆனா நான் அப்படி சுத்தி வர்றதே எல்லார் கண்ணுக்கும் தப்பா படுது. ஆனாலும் பரவாயில்ல, எல்லாரும் ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால முருகன் கிட்ட நீ ராதாவை பத்தி குறை சொல்லாத. ஆனா முருகனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நீ பயப்படுறல்ல, அது நியாயமான விஷயம்தான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ராதாவால கூட என்ன பண்ண முடியும்? நீ உன்னோட தாலி பாக்கியத்தையும் பாதுகாத்துக்கணும் தான். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, முருகன் இங்க இருந்தான்னா இப்படிதான் யார் பேச்சையும் கேட்காம ஊரை சுத்திட்டு இருப்பான். இந்த விஷயத்துல ராதா சொன்னா கூட அவன் கேட்க மாட்டான். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறா சாத்தி, ராதாவை சுத்தி 1000 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் இப்போதைக்கு தீரும்னு எனக்கு தோணல. நன்றி கடனுக்காக உன் புருஷன் ராதாவை பாதுகாக்கிறேன்னு அவளையே தான் சுத்துவான். ராதாவை பாத்துக்க அவ குடும்பம் இருக்கு, கம்பெனியை பாத்துக்க வேலைக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க.
முருக ராதா பக்கத்துல இருக்கணும்னு அவசியமே இல்ல. இப்போதைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட போறது மட்டும் இல்லாம கிராமத்துல அவங்களுக்கு நிலைமெல்லாம் நிறைய இருக்கு. நீ நிரந்தரமாவே அவனை ஊருக்கு கூட்டிட்டு போயிடு. அங்க போய் இருந்தா நீங்க 2 பேரும் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்க முடியும். அவனுக்கு ராதாவை பத்தின கவலையெல்லாம் வரவே வராது. ஆனா ராசாத்தி, நீ இதையெல்லாம் அவன்கிட்ட சண்டை போட்டு சாதிக்க முடியாது. அன்பால பொறுமையா சொல்லிதான் புரிய வைக்க முடியும். ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். நீ அவன் பொண்டாட்டி வேற, உன்னால முடியாதா? ஒரு விஷயம் ராசாத்தி, இதே விஷயத்த நான் முருகன் கிட்ட பேசினா நான் அவனுக்கு ஆதரவா தான் பேசுவேன். அதனால நான் உன் மேல இருக்கிற அக்கறையில அன்புல தான் இதெல்லாம் சொல்லித்தரேன். நான் தான் இதையெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு நீ யார்கிட்டயாவது சொன்னா என் பேர் தான் ரிப்பேர் ஆயிடும். ஏற்கனவே நான் சுமந்து நிக்கிற கெட்ட பேரை மாத்த முடியாம போராடிட்டு இருக்கேன். நீ இன்னும் என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுறாத. உனக்கு நல்லது பண்ண போய் எனக்கு ராதா குடும்பத்துல கெட்ட பேர் ஆயிட போகுது. ஒரு குடும்பத்தையே காப்பாத்துனதுக்கு நல்ல பேர் கிடைக்கல. அப்ப பாத்துக்க என் நிலைமைய. ஆனா நான் சொன்னதை மறந்துடாத. உன் புருஷன் உனக்கு உயிரோட வேணும்னா அவனை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போயிடு. அதான் உனக்கு நல்லது. சரி ராசாத்தி, நான் வந்து நேரம் ஆயிடுச்சு. நீ சந்தோஷமா இருக்கணும். நான் வரட்டுமா? ஏய், என்ன ராசாத்தி இது? குழந்தையாட்டம் அழுதுகிட்டே. ஏய், முருகனுக்கு ஒண்ணும் ஆகாது. எல்லாம் சரியாயிடும் ராசாத்தி. நீ பயப்படாத. நீ மனசு வச்சா உன் மனம் போல உனக்கு வாழ்க்கை அமையும். சரியா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? முருகன் கிட்ட கரெக்டா பேசு. கோவப்படாம இரு. புரியுதா? நான் உனக்கு ஃபோன் பண்றேன். நீயும் எனக்கு ஃபோன் பண்ணு. பத்திரமா இரு. வரேன். நான் போயிட்டு வரேன். சரி, எவனோ ஒருத்த உன்னை நோட்டை விட்டான்னு சொன்னல, அதனால கதவை சாத்திக்கிட்டு ஜாக்கிரதையா இரு. சரியா? சரிங்க மேடம். முருகன் போனதை நானே பார்த்தேன். அந்த அம்மா கிளம்பி வெளியில போகுதுமா. அந்த பொண்ணு வீட்டுல தனியாதாமா இருக்கு. சரி, நான் அவளை பார்த்துட்டு வந்ததும் உனக்கு ஃபோன் பண்றேன். நீ வந்து என்ன பாரு. சரிங்கம்மா. உன்னை அனுப்பி அவளை மிரட்ட வச்சது நல்ல வேலை செஞ்சிருக்கு. இந்த பணத்தை வச்சுக்க. மறுபடியும் தேவைப்பட்டா நான் உன்னை கூப்பிடுறேன். சரிங்க. வரமா.
வாங்க அத்தை, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கமா? நல்லா இருக்கேன் அத்தை. உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அத்தை? நீங்க இங்க வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உட்காருங்க அத்தை. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. தம்பி இங்க தானே இருக்கான்? ஆமா. அப்பா மேலதான் இருக்காரு. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரிம்மா. அத்தை, இவங்க என் அத்தை, அப்பாவோட அக்கா. வணக்கம்மா. வணக்கம்மா. இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது இல்லைல்ல, அதான் யாருன்னு தெரியல. அத்தை, இவர்தான். வணக்கம் தம்பி. வாங்கம்மா, உட்காருங்க. இருக்கட்டும்பா, தம்பியை வர சொல்லுமா. நான் கூட்டிட்டு வரேன் அத்தை. அப்பா. என்னம்மா? அத்தை வந்திருக்காங்கப்பா. அத்தையா? எந்த அத்தை? என்னப்பா, உங்களோட அக்காப்பா. அக்காவா? இங்க எப்படி? தெரியலப்பா. சரி வாங்க. கல்யாணத்துக்கு தான் வர முடியாம போயிடுச்சு. அக்கா. தம்பி, எப்படிப்பா இருக்க? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவரால் உங்க யாருக்கும் எதுவும் எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாதுன்னு நான் வேண்டாத கடவுள் இல்லை. இங்க ஒரு பெரிய இடத்துல கல்யாணம், என்னையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்கோம். ஏறக்குறைய அந்த வீட்டுல என்ன அடைச்சு வச்சிருந்தாரு. ஏன்னா அவரை பார்க்க யார் யாரோ வராங்க, என்னென்னவோ பேசுறாங்க. போலீஸ், வக்கீல்னு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன்ல. அந்த பயம்தான் அவருக்கு. அதான் வந்த இடத்துல கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கேன். உங்க எல்லாரையும் நேர்ல பார்க்கணும்னு ஆசை. கல்யாணத்துக்கு அப்புறம் மருமகளையும் பையனையும் நேர்ல பார்க்கலல்ல. சாந்தி முகூர்த்தத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் தம்பி கிட்ட கொடுத்து விடலான்னு இருந்தேன். அதையும் அவர் கொடுக்க கூடாதுன்னு பறிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாரு. இப்ப உங்க 2 பேருக்கும் துணிமணி எடுத்துட்டு வந்திருக்கேன். எவ்வளவோ செய்யணும்னு ஆசைதான், அதுக்கும் ஒரு காலம் வரும். சரி, இதை வாங்கிக்கோங்க. மாப்பிள்ள வைஜெயந்தி, அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. ஒரு நிமிஷம், இந்த வந்துடுறேன். ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். வாய்க்கப்பா, இது உனக்கு. இந்தா. தேங்க்ஸ் அத்தை. தம்பி, என்னால முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவர்தான் எதையுமே காது கொடுத்து கேக்குறது இல்ல. சரி, அவர்தான் அப்படி செய்யறாருனா நீயும் போட்டிக்கு மல்லுக்கு நிப்பியாப்பா? நீ கொஞ்சம் ஒதுங்கி போயிடு. உன்னோட பொறுமை கண்டிப்பா ஒரு நாள் அவருக்கு தெரிய வரும். அக்கா, நான் ஒதுங்கி போயிட்டு தான்க்கா இருந்தேன். அது உனக்காகவும் புருஷனுக்காகவும் தான். ஆனா விஷம் வச்சு எப்ப என் குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு சொன்னாரோ அதுக்கப்புறம் என்னால் பொறுமையா இருக்க முடியல. அதனாலதான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உன் புருஷன் எனக்கு ஃபோன் பண்ணி அத நான் தான் பண்ணேன், இனி மேலும் பண்ணுவேன்னு சொல்ற வரை என்ன பண்ண முடியும்? சரி விடுக்கா, நீ ஏன் சொல்ற? அவர் என்ன செஞ்சாலும் கடவுள் எங்களை காப்பாத்திடுவாரு. நான் அவரை எதுவும் பண்ணாம ஒதுங்கிறேன், போதுமா? என்னோட பிரார்த்தனை எல்லாம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான். சரி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னக்கா வந்துட்டு ஒரு வாய் சாப்பிடாம கிளம்புற? சாப்பிட்டு போக்கா வைஜெயந்தி. ஆமா அத்தை, இருங்க அத்தை, இருந்து சாப்பிட்டு போலாம். இல்ல, எனக்கும் ஆசைதான். நம்ம சொந்த பந்தங்க கூட ஒன்னா இருந்து சிரிச்சு பேசி. அந்த கொடுப்பனை தான் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. கோயிலுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமானு அவர் கேட்டார்னா நான் என்ன சொல்றது?
அவர் மனசு திருந்தி நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்தா அப்ப பார்க்கலாம். இப்ப நான் கிளம்புறேன். வரேன்பா. வரேம்மா. சரிங்க. இங்கே அனுசாங்கிறது யாரு? என் பொண்ணு தான். அவங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்துருக்கு. கொடுங்க. இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ மேடம். என்னம்மா இது? உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு பாருடி. எனக்கு லெட்டரா? என்னம்மா என்னமோ மாதிரி ஆயிட்ட? என்ன லெட்டர் இது? பேங்க்ல இருந்து வந்திருக்குமா? என்னம்மா? பேங்க் லோன் மூலமா தானே இந்த வீடு வாங்கணும். ஆமா. டியூ கட்டல, நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சீக்கிரம் வந்து லோனை வட்டியோட கட்டலைன்னா வீட்டை ஏலத்துல விட்டுருவோன்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஐயோ, அட கடவுளே, இப்ப என்னடி பண்றது? தெரியலம்மா. விச்சு இருக்கிற வரை லோனை ஒழுங்கா கட்டியாச்சு. அவரிங்கிருந்து போனதுக்கு அப்புறம் சமாளிச்சு கட்டினேன். இப்போ பேங்க் பேலன்ஸ் நில், பணம் இல்லை. எப்படி கடனை அடைக்க போறேன்னு தெரியல. வந்து நம்ம ஜெய்கிட்ட கேட்கலாமாடி? அண்ணன் கிட்ட கேட்கறதுக்கு சும்மாவே இருக்கலாம். இல்லடி, அவனுக்கு நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு கடன் இருக்குடி. பின்னாடி வேணா திருப்பி கொடுத்துருவோம். பின்னாடி பணம் வர்றதுக்கு என்ன வழி இருக்கு? சரி, நடக்கிறது நடக்கட்டும். ஐயோ, அப்போ வீடு ஏலத்துல போட்டோன்றியா? அதுதான் நம்ம தலையெழுத்துனா அப்படியே நடந்துட்டு போட்டுமே. அனு, வாங்க. நான் இருக்கும்போது எதுக்குமா உன் வீடு ஏலத்துக்கு போனோம்? நான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனேனே. உனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போனல. நீ என்னடானா வீடு ஏலத்துல போனா போகட்டும்னு சொல்ற? நான் தான் அப்பவே உங்க உதவி எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டனே. என்ன எதுக்குமா நீ யாரோன்னு நினைக்கிற? ஆமா, நீங்க எனக்கு யாரோ தான். நீங்க நான் செஞ்ச உதவிக்கு எனக்கு நன்றி சொல்ல வந்தீங்க. உங்களோட நன்றியை எதிர்பார்த்தோ இல்ல வேற எதையும் எதிர்பார்த்தோ நான் அந்த உதவியை செய்யலைன்னு சொன்னா இல்லையா? இல்லம்மா, நீ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு ஒரு கஷ்டம்னா அதை நான் சும்மா நின்னு வேடிக்கை பார்க்க முடியாது. பாருமா, இது blank செக். உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை இதுல fill up பண்ணிக்க. இந்த பணம் பத்தலன்னா இன்னும் கேளு தரேன். இத நீ கண்டிப்பா வாங்கிக்கணும். வச்சுக்க. நோ, இத நான் வாங்கிக்க மாட்டேன். இல்லம்மா, நீ எனக்காக இத வாங்கி தான் தீரணும்.